ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கிராண்ட்மா ஸ்பைசஸ். இன்னைக்கு சட்னி சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது குடமிளகாய் சட்னி, கேப்சிகம் சட்னி. இந்த சட்னி என்னோட அக்காவோட நலுங்கு ஃபங்க்ஷன்ல நான் சாப்பிட்டது. இன்னைக்கு ரெசிபி ட்ரை பண்ணும்போது சூப்பரா வந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறும். அப்போ அதை தனியா டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கிண்ணில வச்சிருங்க. அடுத்தது குடமிளகாவை நான் தோல் சீவி வச்சிருக்கேன். நீங்களும் தோல் சீவியே யூஸ் பண்ணிக்கலாம். தோல் சீவி கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணீங்கன்னா அதோட ஒரு ராஸ்மெல் போன மாதிரி இருக்கும். அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க தனியா ஒரு கிண்ணில வச்சுக்கலாம். அடுத்தது மிக்சர் ஜார்ல 1 கப் தேங்காய், ஆல்ரெடி வறுத்து வச்ச கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த குடமிளகா, 5 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கண்டிப்பா சேர்க்கணும். இந்த சட்னியோட ஃப்ளேவரே லெமன்ல தான் இருக்கு. அப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸா இல்லாம லைட்டா குறக்குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்து கொட்டினீங்கன்னா ஈஸியா இந்த சட்னி ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கிராண்ட்மா ஸ்பைசஸ்.